அர்ச்சனா, ஏய் அர்ச்சனா, என்ன அர்ச்சனா இப்படி கண்டபடி படுத்திருக்க? இப்படி எல்லாம் படுக்க கூடாது, போ. ஏந்து உள்ள போய் படுப்போ. வேண்டாம் அண்ணி. என்னாச்சு? தலை ரொம்ப வலிக்குது. ஐயோ, என்னால முடியல. சரி ஒரு நிமிஷம் இரு, இதோ வரேன். ஏய் அர்ச்சனா, எழுந்து ஒழுங்கா உட்காரு. தலையை காட்டி நானே தடவி விடுறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா தானே இருந்த, இப்ப மட்டும் எப்படி தலைவலி வந்தது? நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டே இருந்திருப்ப அர்ச்சனா, அதான் வந்திருக்கோம். இங்க இருக்கும்போதாவது அமைதியா இரு அர்ச்சனா, சரியா? அர்ச்சனா, வாங்க அண்ணி. என்னாச்சு? இல்ல, நீ தலை வலிக்குதுன்னு சொன்னா அதான் தைலம் தேய்ச்சி விட்டுட்டு இருந்தேன். இவ இங்க இருந்தா தலையும் வலிக்கும் மனசும் வலிக்கும். நாளைக்கே நீ புறப்படு, உன்னை கொண்டு போய் நாங்க விட்டுட்டு வரேன். எங்க நீ? அவ வீட்டுக்கு தான். என்ன நீ சொல்றீங்க? அக்கா. ஆமா அர்ச்சனா, இனிமே நீ திலீப் கூட தான் இருக்கணும். முடியாதுக்கா, நாங்க போக மாட்டேன். அவங்க அம்மா அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நான் போகவே மாட்டேன்க்கா. நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு இடைஞ்சலா இருந்தா சொல்லுங்க, நான் வேற எங்கேயாச்சும் போய்க்கிறேன். வேற எங்கடி போவ? அப்படி அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம எங்கேயோ போகதான் இவ்வளவு கஷ்டப்பட்டியா? கஷ்டப்பட்டாலும் எனக்கு அங்க நிம்மதி இருந்துச்சுக்கா. அப்பெல்லாம் நீங்க யாரும் உதவி பண்ணல, யாரோ மூணாவது மனுஷங்க தான் உதவி பண்ணாங்க. அப்ப கூட எனக்கு ஒரு அமைதி கிடைச்சிச்சு. ஆனா அந்த வீட்ல அப்படி இல்ல. ஒவ்வொரு நிமிஷமும் நிம்மதி இல்லாம தான் இருந்தேன். அவங்க அம்மா என்னை எப்படி எல்லாம் கேவலப்படுத்தினாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுக்கா. என்ன மட்டும் இல்ல, உங்க எல்லாரையும் தான். வார்த்தைக்கு வார்த்தை அண்ணனை கொலைகாரன் கொலைகாரன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பேசுறவங்க கிட்ட என்னால எப்படிக்கா போய் வாழ முடியும்? ஆமா அண்ணி, அர்ச்சனா அங்க போக வேண்டாம். அங்க இருந்து வரும்போது எப்படி வந்தான்னு நீங்களே பாத்தீங்கல்ல. சரியா சாப்பிடாம தூங்காம ஏதோ ஒரு நோயாளி மாதிரி தானே வந்தா. இப்பதான் ஏதோ பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கா அண்ணி. மாமா வீட்ல இருக்கிற வரைக்கும் தான்க்கா எனக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்கும். அவர் மட்டும் வீட்ல இல்லைன்னா எனக்கு குடிக்க பச்சை தண்ணி கூட கிடைக்காது. ஒரு அனாதை மாதிரி தான் அந்த வீட்ல இருந்த. மறுபடியும் நான் அங்க போய் அந்த சித்திரவதை அனுபவிக்கணுமா? அப்படி என்னக்கா, நான் முதல் தடவை இந்த வீட்டுக்கு வர, இதோட எத்தனை தடவை நான் இந்த வீட்டுக்கு வந்துட்டேன். தொடர்ந்து 2 மாசமாவது என்னால அந்த வீட்ல இருக்க முடியுதா? அன்னைக்கு மாமா என்ன கூட்டு வந்து விட்டப்போ நீயும் கேட்டல்ல, இப்ப மட்டும் எப்படிக்கா திடீர்னு உன் மனசு மாறுச்சு? அதுக்கும் காரணம் இருக்கு. திலீப் என்ன பார்க்க ஆபீஸ்க்கு வந்திருந்தாரு. திலீப்பை பார்த்த உடனே என்னையே அறியாம எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் அடிச்சிட்டேன். அண்ணி, ஆமா சௌந்தர்யா, எனக்கு வேற வழி தெரியல. கல்கி மட்டும் என்ன தடுக்காம இருந்திருந்தா இன்னும் நான் அடிச்சிருப்பேன். ஐயோ என்ன அண்ணி, ஒரு ஆம்பளை போய் கை நீட்டி அடிச்சிருக்கீங்களே, தப்பு இல்லையா அண்ணி? வேற என்ன பண்ண சொல்ற? இப்ப நம்ம வீட்ல 3 பேரும் நல்லாவா இருக்கும்? நானும் வேதனை அனுபவிக்கிறேன், நீயும் வேதனை அனுபவிச்சுட்டு இருக்க. இவ்வளவு சந்தோஷமா இருப்பான்னு பார்த்தா இவ்வளவு கண்ணீர் விட்டுக்கிட்டு இங்க வந்து நிக்கிறா. இப்படியே இருந்தா இதுக்கெல்லாம் என்ன முடிவு? அதுக்காக இவ அவங்க வீட்டுல போய் இருந்துட்டா மட்டும் முடிவு கிடைக்குமா அண்ணி? அதையும் பாத்திர வேண்டியது தானே. இனிமேலாவது திலீப் திருந்து வரல. அது எப்படிக்கா நீங்க நினைக்கலாம்? நீங்க அவரை அடிச்சதுனால பிரச்சனை அதிகமா தானே ஆகும். இந்த விஷயத்த அவரோட வச்சிருந்தா பரவாயில்ல, ஆனா அவர் நிச்சயமா அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லுவாரு. சாதாரணமாவே அவங்க அம்மா அப்படி. இதுல அவங்க பையனை அடிச்சது வேற தெரிஞ்சா அந்த வீட்டுல என்னால இருக்க முடியும்னு நினைக்கிறியாக்கா? மாமாவுக்கு அவர் மேல பாசம் அதிகம். இது தெரிஞ்சா அவரும் சங்கடப்படுவார் இல்லக்கா? அப்போ காலம் முழுக்க இங்கே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா? ஆமாக்கா, நிரந்தரமாவே நான் இங்கதான் இருக்க போறேன். புருஷன் இல்லாம வாழ முடியாதா என்ன? 3 குழந்தைங்களை வச்சுட்டு நம்ம அம்மா வாழலையா? நம்ம அம்மா நம்மள நல்லபடியா தானே வளர்த்தாங்க. அதே மாதிரி நானும் என் குழந்தைய நல்லபடியா வளர்ப்பேன்க்கா. அவங்களுக்கு கூட யாரோட சப்போர்ட்டுமே இல்ல. ஆனா எனக்கு
தோ நீங்க இருக்கீங்க, அண்ணே இருக்காங்க, உங்க எல்லாரோட சப்போர்ட்டுமே இருக்குல்ல. அக்கா, அந்த வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு பயமா இருக்குக்கா. ஏற்கனவே எனக்கு விஷம் கொடுக்க ட்ரை பண்ணாங்க. மறுபடியும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு என்னக்கா நிச்சயம்? அண்ணி, நீங்களாவது சொல்லுங்க அண்ணி. ஆமா அண்ணி, அர்ச்சனா அங்க போகவே வேண்டாம். இவ சொல்றத பார்த்தா எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. அங்க இவள அனுப்பிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நாம தான் பயந்துட்டு இருக்கணும். இவன் நம்ம கண்ணு முன்னாடி இருந்தாலே போதும். அர்ச்சனா சொன்ன மாதிரி அந்த அம்மா எல்லாத்துக்குமே துணிஞ்சவங்களா தான் இருக்காங்க. நிச்சயமா ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. குழந்தைய வயித்துல வச்சுட்டு இவ அங்க போய் கஷ்டப்பட வேண்டாம். எனக்கு வந்த நிலைமை அர்ச்சனாவுக்கு வர வேண்டாம் அண்ணி. அதே மாதிரி திலீப் வந்தாருன்னா அவர்கிட்ட தெளிவா சொல்லிடுங்க, இனிமே அர்ச்சனா அங்க வரமாட்டான்னு. அவங்க அம்மா மட்டும் இல்லக்கா, அவரும் அப்படிதான். நீங்க அடிச்சிட்டீங்கிறதுக்காக அவரு உடனே எல்லாம் மாற மாட்டாரு. முதல்ல வெறுத்ததை விட அதிகமா தான் வெறுக்க ஆரம்பிப்பாரு. புருஷங்கிற உறவு எனக்கு இல்லைன்னா கூட பரவாயில்லக்கா. இனிமே நான் அங்க போக மாட்டேன். நீங்களும் யாருமே என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. இதுக்கு மேல யாராவது என்ன தொந்தரவு பண்ணீங்கன்னா நீங்க யாருமே பார்க்காத இடத்துக்கு நான் போயிடுவேன். என்ன நீ இப்படி பேசிட்டு போறா? சரிங்க அண்ணி, அவ போக்கலே விட்டுருங்க அண்ணி. திலீப், அதையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதடா. சக்தி பண்ணது சரியா தப்பாங்கிற விவாதத்துக்கு நான் வரல. ஆனா அவ பக்கம் நியாயம் இருக்குல்ல. சக்தி சொன்ன மாதிரி அர்ச்சனா உன கல்யாணம் பண்ணிக்க நினைக்கலடா. நீதான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்ன. அப்படி இருந்ததுனாலதானே சக்தி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. டேய், கல்யாணங்கிறது ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒரு கனவுடா. தனக்கு வரக்கூடிய புருஷன் எப்படியெல்லாம் இருக்கணும்னு அவ கற்பனை பண்ணி வச்சிருப்பா. அந்த கற்பனை கலையும் போதுதான் அவ மனசு கஷ்டப்படும். பிரச்சனையோட ஆரம்பமே அங்கதாண்டா உருவாகுது. அர்ச்சனாவுக்கும் அப்படி ஒரு கற்பனை இருந்திருக்கும்ல. தப்பா நினைச்சுக்காத. அவளுக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்கலடா. நீ ஒரு தப்பு பண்ணல, ஆனா பண்ண தப்பு தட்டி கேட்டியா? ஒரு பொண்ணு புருஷன் எப்பவும் ஆம்பளையா இருக்கணும்னு தான் நினைப்பா. அது தப்பு இல்லடா திலீப். உங்க அம்மா பேசும்போதெல்லாம் நான் தான் தட்டி கேட்டிருக்கேன். நீ எதுவுமே பேசாம அமைதியா தானே இருந்திருக்க. இப்பவும் அப்படிதான்டா இருக்க. நீ மட்டும் அவளுக்கு ஆதரவா பேசியிருந்தா இப்படி நடந்திருக்குமா சொல்லு? அவளை கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து கூட்டி வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு அவமானப்பட்டேன். ஒரு தடவையா 2 தடவையா? எத்தனை தடவை அவளை போய் கூப்பிட்டிருப்பேன். அந்த எம்டியும் வசந்தும் என்னை எவ்வளவு கேவலமா பேசியிருப்பாங்க. அதையெல்லாம் பொருட்படுத்தாம தொடர்ந்து நான் போய்கிட்டே இருந்தேன். அப்படி போனதுனாலதான் அர்ச்சனா இங்க வந்தா. அப்படி வந்து 1 மாசம் கூட இங்க இருக்கலையே. அதுக்குள்ள வீட்டை விட்டு போக வச்சிட்டியேடா. அர்ச்சனா என்ன சக்தி என்னடா? யாரா இருந்தாலும் கோவம் வரதா செய்யும், வரதா செய்யும். இப்போ ஒரு விஷயம் புரியலடா திலீப். டேய், அவளை நீ விரும்புறியா வெறுக்கிறியான்னு தெரியலடா, தெரியல. டேய், விரும்புறவனா அவளை உன்னோட இருக்க வைக்கணும். இல்லனா அவகிட்ட நீ போகணும்டா. அவ இருக்கிற இடத்துக்கு நீ போகணும். வெறுக்கிறதா இருந்தா அவகிட்ட சொல்லிடு, நேராவே சொல்லிடு. அப்படி சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், அவ முடிவு அவ எடுத்துப்பா. டேய் திலீப், திலீப், இப்போவாது சொல்லுடா. இல்ல, அவளை நான் வெறுக்கலப்பா. அவ கூட வாழதான ஆசைப்படுறேன். திலீப், இந்த ஒரு வார்த்தை போதுண்டா. நான் பாத்துக்கிறேன்டா. மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்டா. என்ன? நான் பாத்துக்கிறேன்.
இங்க பாரு, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அவ சொல்ற மாதிரி கேளு. இந்த வீடு வேண்டாம், வேற ஒரு வீட்டு வாடகைக்கு எடுத்துக்க. அங்க போய் நீங்க தனியா வாழலாமே. இத பாரு, இத சொன்ன நிச்சயமா அவ சம்மதிப்பா. என்ன கேட்டா இந்த சமயத்துல தனியா போறதா நல்லது. அப்பதான் உங்க அம்மாவுக்கும் புத்தி வரும். டேய், உங்க அம்மா இப்ப மட்டும் இல்லடா, நான் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது இப்படிதான் இருந்தா. அவங்க வீட்டு மனுஷங்களை தவிர வேற யார்கிட்டயும் ஒட்டினதே கிடையாது. அவ சொல்றதா மத்தவங்க கேட்கணும். அப்படி கேட்கலன்னா அவங்க எதிரி ஆயிடுவாங்க. அப்படி இருக்கிறதுனாலதான் அர்ச்சனா அவளுக்கு பிடிக்கல. டேய், எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் ஒண்ணு சேருவாங்கங்கிற நம்பிக்கை இல்லடா. நீ பேசாம தனி கொடுத்துன போறதாடா நல்லது. சரியா திலீப்? டேய், சக்தி உன்னை அடிச்சாலன்னு வருத்தப்படாத. உனக்கு ஒரு அக்கா இருந்தா உன்னை அடிக்க அவளுக்கு உரிமை இருக்குல்ல, அப்படி நினைச்சிட்டு போ. சரியா? என்னது, சக்தி உன்னை அடிச்சாளா? அடிக்கிற அளவுக்கு வந்திருக்கானா? அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்திருக்கணும். அவளை நான் சும்மா விட மாட்டேன். என்ன பண்ணுவ? சொல்லு, என்ன பண்ணுவ? நியாயமா அந்தார உனக்கு விழுந்திருக்கணும். ஓ மகனா பிறந்ததுக்கு இவனுக்கு அந்த பரிசு கிடைச்சிருக்கு. நீங்கெல்லாம் ஒரு அப்பா வாங்க. பெத்த பையனை யாரோ ஒருத்தி கை நீட்டி அடிச்சிருக்கா, அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்ல. அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. அவ அடிச்சா சரி, ஆனா அது காரணம் நீதானே லட்சுமி. அர்ச்சனாவுக்கு நீ பண்ண கொடுமைக்கு இவன் ஆளாயிட்டான். திலீப், நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன்டா. நீ நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு. இதுக்கு மேல இவ கூட சண்டை போட நான் தயாரா இல்ல. சரியா? அம்மா மாறவே மாட்டாங்க. இவ்வளவு நடந்திருக்கு, இன்னும் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. டேடே, திலீப் என்னடா பண்ற? உன் முகத்துல முழிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்கேன். திலீப், திலீப் அம்மா சொல்றத கேளு. அம்மா உனக்கு நல்லது தானடா செய்வேன். நீயா? நீயாம்மா நல்லது பண்ணுவ? நீ என்ன பண்ற, யாரோட பேசிட்டு இருக்க, இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதம்மா. நான் இந்த வீட்டை விட்டு போறேன். எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. ஐயோ, தயவு செஞ்சு விட்டுரு. டேய் திலீப், என்னங்க என்னங்க, சொல்லு. இங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல. இங்க வாங்கல, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்களே. என்னங்க, இவன் கிட்ட சொல்லுங்க. நீங்க சொன்னா அவன் கேட்பாங்க. நான் என்ன சொல்றது? இவன் என்ன சின்ன பையனா? ஒரு குழந்தைக்கு அப்பாவாக போறான். நல்லது எது கெட்டது எதுன்னு அவனுக்கு தெரியாதா என்ன? என்னாலெல்லாம் யாருக்கும் இனிமே புத்திமதி சொல்ல முடியாது. அவங்க பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். என்ன இப்ப கூட நான் சொன்ன இவன் கேப்பான்னு சொல்றியே தவிர நீ கேப்பன்னு சொல்லல. இப்ப இவன் போறான், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் போவேன். காலம்பூரா நீ தனியா வாழணுங்கிறது உன் தலையில எழுதியிருக்கிற விதி. அதை நான் மாத்த முடியுமா? திலீப், திலீப் ப்ளீஸ்டா, நீ போகாதடா, போகாதடா. திலீப், ஒரு நிமிஷம். நீ அர்ச்சனா வீட்டுக்கு தானே போற? டேய், இனிமே உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்டா. என்ன பா, எனக்கு இந்த வீட்டுல இருக்க பிடிக்கலப்பா. மூச்சு முட்டுதுப்பா. எப்பா பாரு சண்டை சச்சரவு. நிம்மதியை தேடி போறேன்ப்பா. என்னை யாரும் தேட வேண்டாம். என்னங்க, அவனை போக வேண்டாம்னு சொல்லுங்க. எப்படி இருக்கிறது நம்ம? அவன் தான் எப்படி இருப்பான் நம்ம இல்லாம? ப்ளீஸ் சொல்லுங்க. தனியா இவ்வளவு கதறி இப்போ என் பேச்ச ஒரு தடவையாவது கேட்டியா? எவ்வளவு அட்வைஸ் பண்ணிருக்கேன். ஐயோ அடிக்காதீங்க. நான் எவ்வளவு தடவை சொல்லிருப்பேன். எவ்வளவு தடவை சொல்லிருப்பேன். கேட்டாதானே நீ? எவ்வளவு சொல்லிருப்பேன். ஓ, மரியாதை போயிடு. இல்ல இப்ப கொலை விழுந்துரும். மரியாதை போயிடு. என் கண் முன்னாடி நிக்காத. என் கண் முன்னாடி நிக்காத. ஓ ஓ ஓ, அழுத பாரு. நிக்காத, போ. அங்க போய் அழு, போ. கண் முன்னாடி நிக்காத. சக்தி, இன்னும் தூங்கல? தூக்கம் வரல பாட்டி. நீ முழிச்சிட்டு இருக்கிறதுனால அவனும் முழிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டே இருக்கான். இருக்கட்டும் பாட்டி. இனிமே என்னை காப்பாத்த போறவனே இவன் தானே. பிரேமு கூட கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்தது பாட்டி. அவர் வளர்ந்து நல்ல நிலையில இருக்கிற வரைக்கும் அவங்க அப்பா அம்மா கூட இருந்தாங்க. ஆனா
இவனுக்கு தான் இந்த அதிர்ஷ்டமே இல்ல. இவனுக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே இவன் அப்பாவை இழந்துட்டான். அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி சக்தி? என் பாட்டி என்ன சொல்றீங்களே? உங்களால முடியுமா பாட்டி? உங்களாலையும் முடியாது, என்னாலையும் முடியாது. நினைவு இருக்கிற வரைக்கும் அவரை நினைச்சுக்கிட்டே தான் இருக்கணும். மறக்கணுங்கிறது முடியாத விஷயம் பாட்டி. சக்தி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன். அந்த பையன் இங்க வந்தானா? யாரு? அதான் அன்னைக்கு வந்தான்னு சொன்னனே, சரவணன். ஆமா பாட்டி, வந்தாரு. வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு தான் போனாரு. அவர் வேலையை கூட இந்த ஊருக்கே மாத்திட்டாராம். சௌந்தர்யா ரொம்பவும் உணர்ச்சி வசப்பட்டிருப்பாளே. ஆமா பாட்டி. அவளுக்கு புரியல சக்தி. பிரேமோட இதயம் அவங்கிட்ட இருக்குங்கிறதுக்காக அவன் பிரேமாயிட முடியுமா? இது வரைக்கும் அந்த பையனை நாம பார்த்ததே இல்ல. அவன் நம்ம ஊரும் இல்ல. ஏதோ இங்க வந்தான், பேசினாங்கிறதுக்காக அவனை எப்படி நம்ப முடியும்? என்ன பாட்டி பேசுறீங்க? நாம என்ன நம்ம சொத்தி அவருக்கு எழுதி கொடுக்கறோம்? ஊர் பேரெல்லாம் பாக்குறதுக்கு. அவர் இங்க வந்தது நமக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக. என்ன உதவி? நமக்கு அவனால என்ன உதவி ஆகணும்? வீட்டையும் கம்பெனியையும் நீ பாத்துக்கிற, கல்கி இருக்கான். பணத்துக்கோ மற்ற விஷயத்துக்கோ நாம யார்கிட்டயும் போக வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி இருக்கும்போது இன்னொருத்தர் உதவி நமக்கு எதுக்கு? பாட்டி, அவரை பார்த்தா ஒன்னும் தப்பானவரா தெரியல. நீங்க தான் தேவையில்லாம சந்தேகப்படுறீங்க. இன்னைக்கு வரைக்கும் என் அண்ணன் ரிமாண்ட்ல இருக்காரு. இது வரைக்கும் இன்னும் வெளியில வரல. அவர் எப்ப வெளியில வருவாருன்னு தெரியல. இப்போதைக்கு தமைந்தை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்கோம். அவ்வளவு என்னென்னவோ முயற்சி பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவளால எதுவுமே முடியல. அன்னைக்கு அவர் வந்திருக்கும் போது நிறைய விஷயங்கள் சொன்னாரு. அது எல்லாத்தையும் தமைந்தை கிட்ட சொன்னா அது அவளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. பாட்டி, அவர் இங்க வந்தது ஒரு மனிதாபிமானத்துக்காக. என் வீட்டுக்காரர்னாலதான் அவர் உயிர் பொழைச்சிருக்காரு. அந்த நன்றிக்காக தான் அவர் இங்க வந்தாரு. அவர் இல்ல, அவர் இடத்துல யாரா இருந்தாலும் இப்படிதான் வந்திருப்பாங்க. அதெல்லாம் நம்ம தப்பா சொல்லக்கூடாது இல்லையா? அந்த கொலைகாரன் யாரு என்னன்னு நம்ம யாருக்குமே தெரியாது பாட்டி. சம்பவம் நடந்தது கோயம்புத்தூர்ல. அந்த சரவண அந்த ஊரை சேர்ந்தவர் தான். அவரால நமக்கு ஏதாவது தகவல் கிடைக்கலாம்ல? அது மட்டும் இல்லாம நானும் கல்கியும் போறதை விட சரவண மாதிரி மூணாவது மனுஷன் போனாதான் தாமோதரோட நடவடிக்கைன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப வரைக்கும் அவர் எங்க இருக்காருங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாதே. தமைந்தி மேலேயே குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல. அவ ஒரு வக்கீல். அவளால கோர்ட்ல மட்டும்தான் வாதாட முடியும். அதுக்கு முன்னால அண்ணன் கொலை பண்ணலங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் வேணும். அப்படி ஏதாவது இருந்தாதான் அவரை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில கூட்டிட்டு வர முடியும். நாமளா போய் எந்த உதவியும் கேட்கல. அவராதான் உதவி செய்யறேன்னு வந்தாரு. அதை ஏன் பாட்டி வேணான்னு சொல்லணும்? பாட்டி, எனக்கு இன்னொரு சந்தேகமும் கூட. தாமோதரன் தாமோதரன்னு அவரை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க யாராவது ஏன் பண்ணிருக்க கூடாது? இந்த வியாபாரமே ஒரு போட்டி தான் பாட்டி. நாம இந்த ப்ராஜெக்டை எடுத்தது அங்க இருக்கிற யாருக்காவது பிடிக்காம இருந்திருக்கலாம். அதுக்காகவாவது யாராவது இப்படி பண்ணிருக்கலாம்ல? திசை தெரியாம தடுமாறி நிக்கிற கப்பல் மாதிரி தான் நாம நின்னுக்கிட்டு இருக்கோம். சரியான வழி சொல்ற யாராவது வந்தாதான் நாம கரை சேர முடியும். அது ஏன் சரவணனா இருக்கக்கூடாது? வாழ்க்கையில எல்லா நிலைமையிலயும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் பாட்டி. அதோட உச்சமே பிரேமோட இழப்பு தான். என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்காலங்கிறது எனக்கு இருட்டான மாதிரி தான். நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருங்கிறத மத்தவங்க சொல்லாமலே என் அனுபவத்துல தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால புதுசா ஒருத்தர் வந்து என்னை ஏமாத்த முடியாது. போனவரையும் திரும்ப கொண்டு வர முடியாது. அதுக்கான வேதனையும் நம்ம காலம் பூரா அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா என்ன மாதிரி சௌந்தர்யாவும் கண்ணீர் விட்டுட்டு இருக்க கூடாதுல்ல?
எப்பாடு பட்டாவது அண்ணனை வெளியில கூட்டிட்டு வரணும் பாட்டி. எனக்கு எவ்வளவு வேதனையும் அதே அளவுதான் சௌந்தர்யாவும் அனுபவிச்சுட்டு இருக்கா. அண்ணனை வெளியில கூட்டிட்டு வர்றதுக்காக நான் எது வேணாலும் செய்வேன் பாட்டி. சரவணன் மட்டும் இல்ல, வேற யார் உதவிக்கு வந்தாலும் நான் ஏத்துப்பேன். அதனால சரவணனை பத்தி தப்பா எதுவும் சொல்லாதீங்க பாட்டி.